Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது கொஞ்சம் ஸ்டிட்ச். இது எப்படி போடலாம்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு silk thread எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கீழ ஒரு குட்டியா லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு இப்போ லென்த்தா கொண்டு போய் இன்னொரு லைன் போட்டுக்கோல அந்த லைன் வரைக்கும் போய் அதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் போடணும். அப்போ மேலே இருந்து கீழே வரைக்கும் லென்த்தா ஒரு செயின் ஸ்டிட்ச் எடுத்து பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச். அப்புறம் அதே மாதிரி மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச். மேலே இருந்து திரும்ப கீழே பெரிய லாங் செயின் ஸ்டிட்ச். அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச். அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச்சு, அப்புறம் ஒரு பெரிய லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிட்ச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு லாக் ஸ்டிட்ச்சு. அது மாதிரியே போட்டுகிட்டே போகணும். கீழேருந்து மேலே அப்புறம் மேலேருந்து கீழே இதே மாதிரியே போட்டுகிட்டே வரணும். நம்ம இந்த ட்ராயிங் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த செவ்வக சேஃபு, அது அளவுக்கு நம்ம இதே ஸ்டெப்பு தான் போட்டுகிட்டே போகணும். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம இதை சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். இது ஃபுல்லாக அவுட்டர் லைன் கொடுத்தா அழகாக இருக்கும். ஸோ அவுட்டர் லைன் கொடுத்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து எண்ட் நாட்டு போட்டு முடிச்சுக்குவோம். இன்றைக்கி கிளாஸில் குஞ்சம் ஸ்டிச்சு எப்படி போடணுன்னு பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஸ்டிச்சிலேயே எப்படி டிசைன் போடலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.